திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவில் தட்பவெப்பநிலை ஒவ்வொரு நாட்டிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது, நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அந்த வகையில் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான காலநிலை மாற்றம் உண்டாக போவதாக ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பெங்களூரின் அஷிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்திய தேசத்தில் நிகழப்போகிற காலநிலை மாற்ற தீவிரத்தை குறித்து 2021 முதல் 2040 ஆண்டுக்குட்பட்ட காலத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் என்று அறிவித்திருக்கிறது. அதன்படி சுமார் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வு தேசத்தின் முழு பகுதியிலும் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக கடலோர பகுதிகளிலுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிலே வெப்பநிலை தாக்கம் உண்டாகி அது நிமித்தமாக கடல் மட்டம் சுமார் 15 சென்டிமீட்டர் உயரக்கூடும். இது நிமித்தமாக மீன்பிடி தொழிலிலே பாதிப்பு, கடலோர பகுதியினுடைய அரிப்பு, கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பாதிப்பு, இன்னும் பெண்களுடைய சரீரத்தில் உண்டாகிற பலவிதமான பிரச்சனைகள், பலவீனங்கள் என்று சொல்லி பல பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி வரை உயரும் நிலையில் 2050க்குள் கடல் மட்டம் 15 சென்டிமீட்டர் உயர்ந்து கடலோர அரிப்பு, வாழ முடியாத கிராமங்கள், மீன்பிடி தொழில் சரிவு, பெண்களின் உடல்நல பிரச்சனைகள் போன்ற கடுமையான விளைவுகள் ஏற்படும் அபாயம் இருக்கிறதாம். இந்த ஆய்வின்படி இந்தியாவில் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். நாட்டின் சுமார் 40 கடலோர மாவட்டங்களில் கோடைக்கால வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக அதிகரிக்கும். இதில் கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டம் அதிகபட்சமாக 1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வை சந்திக்கும். கேரளம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மனித உடலால் தாங்க முடியாத உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 31 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெட் பல்ப் என்று சொல்லப்படுகிற வெப்ப அழுத்தம் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு மிகப்பெரிய இயற்கையினால் உண்டாகிற பேரழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அதனால் உண்டாகிற பாதிப்பிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் மனம் இறங்கும்படியாக இந்த சூழ்நிலைகளை இந்திய தேசத்தில் மாற்றி கொடுக்க ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்தியா முழுவதிலும் ஆண்டவரே, குறிப்பாக கடலோர பகுதிகளிலே கடல் மட்டத்தினுடைய ஆண்டவரை உயர்வானது சுமார் 15 சென்டிமீட்டர் உயரும் என்றும், ஆண்டவரை வெப்பநிலை தாக்கமானது ஆண்டவரே தகப்பனை வரும் நாட்களிலே இப்பொழுது இருக்கிறதை விட 1.5 டிகிரி செல்சியஸ் கூடும் என்றும், இதனால் ஆண்டவரை மீன்பிடி தொழில் உட்பட ஆண்டவரை தகப்பனை கடலோர பகுதிகளிலே வாழ்கிற மக்களுக்கு பல பாதிப்புகளும், அதே போல ஆண்டவரே இயற்கை பேரிடரால் உண்டாகிற அழிவுகளும் தீவிரிக்கும் என்றும், பல பலவீனங்கள் ஆண்டவரை பிரச்சனைகள் ஆண்டவரே தகப்பனை பெண்களுக்கு ஏற்படும் என்றும், ஆண்டவரை இது நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளில் இருந்து எங்கள் தேசம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.